நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா, sort an array into a wave like array and return it. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு அரே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வேவ் மாதிரியான ஆர்டர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். வேவ் மாதிரி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் வந்து அதை விட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும், தேர்ட் எலிமெண்ட் அதோட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும், ஃபோர்த் எலிமெண்ட் அதோட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மேட்ல நம்ம வந்து ரைட் பண்ணணும். இது ஒரு டாப் எம்என்சியில் கேட்ட கொஷின் அண்ட் இது வந்து லைட் கோட்ல இருக்க ஒரு ப்ரீமியம் கொஷின். ஓகேவா? ஸோ இதோட சொல்யூஷன் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் எண்ணில் இருக்கணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ஜம்ப். லைக் நான் இப்போ கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் வி ஆர் ஹேவிங். இன்புட் பார்த்தீங்கன்னா 10, 5, 6, 3, 2, 20, 180. ஸோ இது வந்து ஒரு அரேவாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ இந்த அரேல இருந்து நான் அவுட்புட் எடுத்துட்டு வந்துருக்கேன் பாருங்க. இந்த அவுட்புட்டோட ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இருக்கு, ஓகேவா? அடுத்து 5 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, அடுத்து 2 இருக்கு, அடுத்து 20 இருக்கு, அடுத்து 3 இருக்கு, அடுத்து 100 இருக்கு, தென் 80 இருக்கு. ஸோ இதே எப்படி கோணல் மாடல் எழுதிருக்கேன்னா, கனெக்ட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் 20, 20லேருந்து 5, 5 விட 6 கிரேட்டர், 6 விட 2 வந்து லெஸர். ஸோ அதை விட 20 கிரேட்டர், 20 விட 3 லெஸர், 3 விட 100 கிரேட்டர், 100 விட 80 லெஸர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்மேட்ல இருக்கு. அதனால தான் இந்த கொஷின் வந்து வேவ் ஃபார்ம்ல நம்ம வந்து அரேவை சேஞ்ச் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற லாஜிக்குள்ள இப்போ போகலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி தான் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிறது எல்லாமே அதோட நெய்பர் எலமெண்ட்ஸோட பெருசாக இருக்கும். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கோங்க பாருங்க. இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். லெட் மீ சேஞ்ச் த கலர். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ் அண்ட் சிக்ஸ்த் இண்டெக்ஸ். ஸோ 0 வந்து ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிறது கிரேட்டராக இருக்கு. அடுத்து 2 வந்து ஈவன், 2ல இது வந்து கிரேட்டர். ஸோ இதோட பார்த்தாலும் இது கிரேட்டர். அடுத்து 4ல பாருங்க, இதை விட இது கிரேட்டர், இந்த 100 விட இந்த 20 கிரேட்டர். அடுத்து இந்த 80 பார்த்தீங்கன்னா லைக் sorry, I have missed the 3 here. So sorry for the mistake. Actually இந்த 3 வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கும். 0th இண்டெக்ஸில் 10 இருக்கு, which is greater than 5, and செகண்ட் இண்டெக்ஸில் 6 இருக்கு, which is greater than 5 and also greater than 2. ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸில் 20 இருக்கு, which is greater than 2 and also greater than 3. ஸோ அடுத்து சிக்ஸ்த் இண்டெக்ஸில் 100 இருக்கு, which is greater than 3 and which is greater than 80. ஸோ ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிற எல்லாமே greater than ஆட் இண்டெக்ஸில் இருக்கிறதா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐடியாவை அப்படியே லாக் பண்ணி வைங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகேவா? நான் ஜென்ரலாகவே அரே ப்ராப்ளம்ஸில் நம்ம ஐட்ரேட் பண்ணி தான் அந்த சார்ட்டிங்லாம் பண்ணுவோம். ஐ வந்து 0 to லென்த் வரைக்கும் வச்சுக்க போகிறேன். ஸோ லென்த் -1 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஏன்னா கடைசி எலமெண்ட்டு ஒன்று ஆட் இண்டெக்ஸில் இருந்தது அப்படின்னா இதை நான் வந்து செக் பண்ண வேண்டாம். ஏன் செக் பண்ண வேண்டான்றது நான் சொல்கிறேன். ஈவன் இண்டெக்ஸில் இருந்ததுனாலும் செக் பண்ண வேண்டாம். அதுவும் ஏன்னு நான் வந்து இப்போ லாஜிக் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஷல் டைவ் இன்டு தி லாஜிக். ஓகே, முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன், ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிறது எல்லாமே கிரேட்டராக இருக்குது அதோட நெய்பர்ஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அரே முழுக்க ட்ராவல்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈவன் இண்டெக்ஸை மட்டும் நான் வந்து கிரேட்டராக அதோட நெய்பர்ஸ்க்கு கிரேட்டராக இருக்கா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை கொஸ்டின். ஃபஸ்ட்டு 10 இருக்குது,
ஐ வந்து ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது 10க்கு இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கும்போது மட்டும் I-1 செக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்துடும். ஸோ இந்த அதாவது இந்த ஐ சாரி 0th இண்டெக்ஸில் இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா I = 0வா இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற I+1 பார்த்தா போதுமா? I+1 இந்த அரேயோட பேர் ஏன்னு வச்சுக்கிறேன் நான். A of I+1 வந்து இதோட என்னவா இருக்கணும்? லெஸ் தென்னா இருக்கணும். அதாவது 10 வந்து 5 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ இது வந்து லெஸ் தென்னா இருக்கணும் 5. கரெக்டா? ஆனால் அப்படி இல்லாமல் கிரேட்டர் ஆஃப் A of I இருந்தது அப்படின்னா ஸ்வாப் பண்ணிடுறேன். எதை ஸ்வாப் பண்ணுறேன்? A of I-யையும் A of I+1-ஐயும் ஸ்வாப் பண்ணிடுறேன். புரியுதா? அடுத்து இப்போ இதுவே வந்து நான் இப்போ இந்த 6க்கு வரேன். ஓகேவா? இந்த 6க்கு வந்தேன்னா இதோட முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டை என்னால் செக் பண்ண முடியும். I-1. ஸோ இப்போ A of I-1 வந்து A of I-க்கு எப்படி இருக்கணும்? ஸோ A of I-1 ஸோ தட் இஸ் 5. A of I வந்து 6. ஓகேவா? A of I எப்படி இருக்கணும்? லெஸ் தென்னா இருக்கணும். பட் ஒருவேளை கிரேட்டர் தென்னா இருந்தது அப்படின்னா இதையும் ஸ்வாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸ்வாப் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்க, 10 அதாவது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 6th இண்டெக்ஸ் அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்க்கு ஜம்ப் பண்ணுறேன். அதே மாதிரி 4th, அதே மாதிரி 6th. ஸோ இந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ண 2 ஜம்ப் பண்ணுறதுனால லூப்பை வந்து I+2 அப்படின்னு நான் வந்து டபுள் டைம்ஸாக போட போகிறேன். இந்த மாதிரி பண்ணனா எப்படி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத நானே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதை நம்ம இன்புட்டா இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஐ வந்து 0லேருந்து லென்த் வரைக்கும் அதாவது லென்த் -1 வரைக்கும் போகிறேன். அதே மாதிரி ஐயை வந்து 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். I = 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐ வந்து 0. முதல்ல நான் இண்டெக்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு I 0ல் இருக்கும். 0லேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் அதோட I+1 மட்டும் செக் பண்ணணும். அதை விட கிரேட்டர் தானே இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கிரேட்டர் தானே இருக்கா? இல்லை. ஸோ நான் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஐ வந்து 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால ஐ வந்து 2 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 6க்கு வரும். 6க்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் செக்கிங் இந்த எலமெண்ட்டுக்கு, அதாவது 10க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்வேர்டில் செக் பண்ண போகிறோம். மிச்சம் எல்லா எலமெண்ட்டுக்குமே பேக்வேர்ட்லேயும் செக் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ 6க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இதையும் செக் பண்ணலாம், இதையும் செக் பண்ணலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை கோடு. ஸோ நான் ஒரு இதே செக் பண்ணுறேன்னு ஆர்எல்ஸ் நான் ஃபஸ்ட்டு I = 0க்கு வந்து கண்டிஷன் எழுதியிருப்பேன். ஏன்னா வந்து அப்படி எழுதாமல் விட்டோம்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அரே இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து I+1க்கு எழுதியிருப்பேன். ஸோ 6ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். 6 வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்படி இல்லைனா தான் நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். 6 கிரேட்டர் தென் 3 ஆமாம். ஸோ ஸ்வாப்பிங் தேவைப்படாது இந்த இடத்துலையும். அடுத்தது 6 கிரேட்டர் தென் 5 செக் பண்ணுறேன். 6 கிரேட்டர் தென் 5 ஆமாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்வாப்பிங் தேவைப்படாது. ஸோ இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது வந்து நான் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா 4th இண்டெக்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஐயோட வேல்யூ 4. இப்போ இந்த 4th இண்டெக்ஸில் எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? என்னோட ஆக்சுவலி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், 2 வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்படியே இருக்கு? இல்லை, 2 வந்து லெஸ் தென் 3 இருக்கு. அப்போ இதை ரெண்டே ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நான் ஸ்வாப் பண்ணப்போ எப்படி ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்வாப்பில் ஸோ இந்த சைடு ட்ரேஸ் பண்ணிட்டே வருவோம். 10, 5, 6 வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 3யும் 2வும் ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆகி இங்கே 2 இருக்கும், இங்கே 3 வந்துடும். அண்ட் 20, 100, 80லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வரும் இல்லையா? இது 20, ஓகேவா? 100. ஸோ இது வந்து ஒரு ஸ்வாப். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்வாப் நடந்திருக்கு. அடுத்தது நான் இந்த 2 வந்து என்ன பண்ணணும், 3யோட கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸ்வாப் பண்ணதுல எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ith இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது.
இந்த 3ஐயும் 20ஐயும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ 3 greater than 20யா இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்கணும், ஒரு ஸ்வாப் நடக்கணும். இப்போ அந்த ஸ்வாப் வந்து 10, 5, 6, 2, 20, 3, 100, 80. புரியுதா? இந்த இடத்துல ஒரு ஸ்வாப் நடந்திருக்கு. ஓகே, இப்போ என்னோட ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ வந்து 4லேருந்து இப்போ என்னோட ஐ வந்து 6க்கு போகும் இல்லையா? 6th இண்டெக்ஸில் 100 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன செக் பண்ணுறேன்னா 100 greater than 80 ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். ஆமாம், ஸோ நோ சேஞ்சஸ். 100 greater than 20 நான் செக் பண்ணுறேன், அதுவும் ட்ரூ. ஸோ நோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து என்னோட கண்டிஷனே வந்து லென்த் -1 வரைக்கும் தான் பார்க்குறேன். லென்த் -1 வரைக்கும் பார்த்துட்டேன், சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறதில்லை. இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறேன் போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இது வந்து ஆட் லென்த்துக்கு ஓகே, ஈவன் லென்த் ஈவன் லென்த்துக்கு ஓகே. ஆட் லென்த்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா லெட் மீ டெல் யூ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஆர் யூ ஷேன் ட்ரை. ஓகே, ஏன்னா டைமிங் ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கோடு பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோடு. இப்போ ஸ்டாட்டிக் வாய்டு அரேஞ்சிங் வேவ் எல்லாமே வந்து கொடுத்துட்டோமா? இப்போ லெட்ஸ் பாருங்க, ஐலேருந்து லென்த் -1 வரைக்கும் போகுது. அதே மாதிரி 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அரே ஆஃப் ஐ வந்து i+1 விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது ஸோ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை தனியாக ஒரு லூப்லையும் ரைட்டை தனியாக ஒரு லூப்லையும் செக் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோட். ஸோ என்னோட லாஜிக்கையும் கோடையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அரே ஆஃப் ஐ வந்து ஸோ கொஷின் என்ன இருந்தது, 10, 5, 6 அண்ட் 3, 2, 20 அண்ட் 180 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 10 உள்ளே வரும். ஐயில் வந்து 10 தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 உள்ளே வரும். 10 உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 10, ஸோ இங்கே போகலாமா, 10 less than 5ஆ இல்லை. இப்போ இங்கே வரும் ஐ கிரேட்டர் தென் 0வா. இங்கே ஐ கிரேட்டர் தென் 0ன்னு கண்டிஷன் எழுதிருக்கேன், இல்லைன்னா எனக்கு எரர் வரும்ன்றதுக்காக ஐ கிரேட்டர் தென் 0ன்னு பார்த்தா இல்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் நவ். ஸோ நான் இப்போ வந்து ஐ வந்து ஃபஸ்ட்டு 0வா இருந்து இப்போ வந்து 2 ஆகுது. ஓகேவா? 0ல் 2. ஸோ இப்போ 2 ஆகும்போது இங்கே வந்து 10 greater than 5ஆன்னு நான் வந்து முதல்ல கம்பேர் பண்ணேன். இப்போ வந்து ஐ எம் கம்பேரிங் நெக்ஸ்ட், அதாவது இப்போ 6 கம்பேர் பண்ணேன். சாரி, 2 ஆகுது. ஐ மீன் 0 to 2 ஆகும். இப்போ இந்த 6 கம்பேர் பண்ணணும். இங்கே வந்து பார்க்கும்போது 6 லெஸ் தேன் 3யா அப்படின்னு பார்க்கும், இல்லை. ஸோ அடுத்த கண்டிஷனுக்கு போது ஐ கிரேட்டர் தென் 0வான்னு பார்க்கும். ஆமாம். இப்போது 6 லெஸ் தென் 5ஆன்னு பார்க்குது, இல்லை. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சா? அதனால திரும்ப இப்போ வந்து ஐ வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆன பிறகு நான் இப்போ அடுத்து என்ன செக் பண்ணணும், 4th எலிமெண்ட்டில் இருக்கிறத செக் பண்ணணும். 4th எலிமெண்ட்டில் என்ன இருக்குது, 2. ஸோ 2 லெஸ் தேன் 20யா அப்படின்னு பார்த்து எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரூ. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணுறேன் 2ஐயும் 20ஐயும். ஸோ இப்போ நான் ஸ்வாப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2, 20யும் ஸ்வாப் ஆகி இங்கே ஒரு 3 சாரி 20, 2 அப்படின்னு ஆகிடும் இல்லையா? இப்போ இங்கே ஒரு ஸ்வாப் நடந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துக்கு வந்து என்னோட ஐயில் என்ன இருக்குது, இப்போ 4th இண்டெக்ஸில் இருக்குது 0, 1, 2, 3, 4. 4th இண்டெக்ஸில் 20 இருக்குது. 20 லெஸ் தென் 3யா இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதனால திரும்ப நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ 6க்கு போகிறேன். 6th பொசிஷனில் என்ன இருக்குது, 100 இருக்குது. 80 இருக்குது இல்லையா? 100 இருக்குது. ஐ எம் செக்கிங் ஹியர் லைக் 100 இஸ் லெஸ் தென் 80. இல்லை, அடுத்தது 100 இஸ் லெஸ் தென் 2. இல்லை, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ what I can do, I can end the array because it is now 6 plus 2 8 ஆகிடும். 8ன்றப்போ array -1ன்ற கண்டிஷனை கிராஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து now I can get the answer arrangement. இப்போ நீங்கள் இதை வந்து ஆடை வச்சு தான் பண்ண முடியும், மேலே ஈவன் வச்சு பண்ண முடியாது. யா ஷூர், யூ கேன் ட்ரை. இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இண்டெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கணும்
லெஸ்ஸாக இருந்ததுன்னா நீ ஸ்வாப் பண்ணு அப்படின்றத சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் வந்து அப்போ வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா ஸ்வாப் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிஷன் எழுதி போடலாம். உங்களோட ஓன் லாஜிக் தான். ஸோ இந்த கொஷினை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு கொஷனில் பார்க்கலாம். பை.